அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் ஒரு விஷயத்தை பேசியிருக்காருன்னா அதை பேசிட்டு அதுக்கு ஒரு விஷயம் பேசிடலாம் பார்க்குறேன். எனக்கு வழி தெரியாமல் இருக்கும்போது வழிகாட்டியவர் எங்களுடைய அன்பு தலைவர் விஜய் அவர்கள்னாருன்னு. ரத்தம் இருக்கும் வரை அவருக்காக தான் இருக்கேன் நடிகர் வார்த்தையும் சொல்லியிருக்காருன்னு. எந்த மாதிரி விஷயத்தை நம்ம இதை எப்படி அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் பேச்சு எடுத்துக்கிறது? ஏன்னா கீழே வந்து விசில் பறந்துட்டு அதுக்காக தான் அந்த பேச்செல்லாம். அவர் புஷியானந்த பார்த்து இப்போ காப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டாப்புல. எது பேசுனா இல்லாட்டி இடியா போன்றான்னு 1972 அவர் கூட இருக்கிற டீமு ரிசர்ச் டீமில் இருக்க ஒருத்தட்ட பேசியிருந்தேன். அவர் சொன்னாப்புல, சார் முடியல சார், 77 72ன்றார், மேலே பார்க்குறாரு. நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மைதான் சார்ன்றாப்புல. நான் உண்மை சொல்ல, அவரை நான் பார்க்கும்பொழுது எனக்கு உள்வாங்கினதை நான் சொல்கிறேன். 72ன்னு அங்கே பார்க்குறாரு. எம்ஜிஆர் கண்டெடுத்த இதுன்னு அவன் கூட இருக்கிறான் பாருங்க, அவனே பிச்சுக்கிறான். எவ்வளோ நாளைக்கா இதையே சொல்லிக்கிட்டு இருப்பேன்ற அளவுக்கு. இந்த சத்யபாமாலாம் உண்மையிலேயே கொடுத்து அதை கொண்டு போய் நீங்கள் என்ன டார்ச்சர் பண்ணாலும் தாங்க அந்த மக்கள். நீங்கள் தாங்கும். ஏன்னா அதை விட பெரிய டார்ச்சர் பக்கத்தில் உட்காந்து. எங்களுக்கு நேர்காணல் கொடுக்கும்போது 2 நாள் முன்னாடி ஒருத்தங்க வந்தாங்கண்ணே, அவங்க பேரை சொல்ல முடியாது, இவரை சந்திச்சுட்டு தான் நம்மளை வந்து பார்த்தாங்க, நம்மள்ட்ட நேர்காணல் கொடுத்துருந்தாங்க. அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, நான் காஃபியை கையில் வச்சுட்டே பேசியிருந்தேன், கடைசியில் பார்த்தா கோல்ட் காஃபியாக அந்த அளவு உருகி அது கூலாக்கிட்டாரு. அப்போ இவர் பார்க்குறாரு, நம்ம 72 அது தனி சொல்லிடுது. இருந்தாலும் விஜயை புகழ்ந்தாதான். ஆனால் விஜயே வந்து யாரோ புகழ்ந்து பார்த்தாங்க, முடியல. இந்த திராவிட ஸ்டைலில் புகழ்றது தான் ரொம்ப இது. நம்மளால சேர்ந்துக்கிறாப்புல. அவர் ஒன்றும் ஆரம்பிக்கல, அவர் வாயை பொத்தி வச்சுக்கிறாங்க. யாரு? சம்பத்து. அதனால் இவரை வந்து இவர் அந்த இதை கையில் எடுத்துக்கிட்டார். புரட்சி தளபதி அந்த மாதிரி பட்டம் கொடுத்தது எல்லாம் விசால்கிட்ட கூட பர்மிஷன் வாங்கலாம். இது ஒரு பார்ட்னா வழி தெரியாமல் திரிந்து கொண்டிருந்தன்றது 100% உண்மை. அவர் போய் பேசலை. எடப்பாடி பழனிசாமி மேலே மட்டும்தான் கோவன்றதுல தான் அவர் தெரிஞ்சிட்டு இருந்தார். அதில் வந்து இவர் தேவையில்லாத இதெல்லாம் பண்ணார். எல்லோரையும் ஒற்றுமைப்படுத்துறது ஏதோ ஒரு காரணம் சொல்லி வெளியில் வந்தார். வழி தெரியாமல் தெரிஞ்சிட்டு இருந்தவருக்கு மேலே இருந்து ஐடியா கொடுத்தாங்க இதெல்லாம் பண்ணுன்னு. அதையும் சொல்லிட்டார் வெளியில். அதுக்கு பிறகு என்ன செய்யுதுன்னு தெரில. திமுக போகலாமா அங்கே போகலாமான்னு திமுகலையும் பெருசாக கண்டுக்கல. அந்த மாதிரி வழி தெரியாமல் தெரிந்த பொழுது கை கொடுத்து காப்பாற்றியவர் நம்ம விஜய் அவர்கள். அவர் ரைட், நீங்கள் சொன்ன சத்யஜோதி தியாகராஜன் மகன். அவங்க விஜய்கிட்ட சொல்லி, விஜய் யாதவ்கிட்ட சொல்லி, ஏப்பா அங்கே யாரோ கை மட்டும் வெளியில் தெரிஞ்சுக்குவார், பிடிச்சி இழுத்தவொன்னே நம்மால் வெளியே வராப்புல. கடல்லேருந்து வெளியில் வந்த மாதிரி வந்து அவன் மூச்சு விட்டு, அதனால தான் செங்கோட்டையன் ஆகிட்டாங்க. செங்கோட்டையன் டக்குனு இட்டையன்.